ஃபர்ஸ்ட் குண்டா இருக்கிறவங்களுக்கு தான் கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ், தைராய்டு, பிசிஓடி போன்ற ப்ராப்ளம் ஏற்படுங்கிற மாயையில இருந்து வெளியே வாங்க. கொலஸ்ட்ரால். நான் ஒல்லியா தான் இருக்கேன், டயபெட்டிக்கும் இல்லை, பட் என்னோட கொலஸ்ட்ரால் டெஸ்ட் ரிப்போர்ட்ல ட்ரைக்ளிசரைட் லெவல் அதிகமா இருக்கு. எத்தனை பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு? ஒருத்தரோட வெயிட்டை டிட்டர்மைன் பண்றது அவங்களோட ஜீன், ஃபுட் ஹேபிட், பிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் மென்டல் ஹெல்த். ஸோ குண்டா இருக்கிறவங்க எல்லாரும் அன்ஹெல்தியும் இல்லை, ஒல்லியா இருக்கிறவங்க எல்லாரும் ஹெல்தியும் இல்லை. வணக்கம், கல்பவருஷ கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் விஜய். அதிகமா அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணாம இருந்தா கூட ஜெனட்டிக்கலி ஒல்லியா இருக்கிறவங்க நிறைய பேர் வெயிட் போட மாட்டாங்க. பட் கொலஸ்ட்ரால், சுகர் போன்ற நோய்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சிலர் நான் ஹெல்தியா சாப்பிடுறேன், எக்ஸசைஸ் பண்றேன் ரெகுலரா, ஆனா டெய்லி என்னால குடிக்காம ஸ்மோக் பண்ணாம இருக்கவே முடியாது. அப்போ உங்க ட்ரைக்ளிசரைட் லெவலும் நார்மலா இருக்கவே முடியாது. இன்னும் சிலர் நான் ஹெல்தியா சாப்பிடுறேன், எக்ஸசைஸ் பண்றேன், ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் பழக்கம் எதுவுமே இல்லை, இருந்தும் என்னோட ட்ரைக்ளிசரைட் லெவல் அதிகமா இருக்கு. அப்போ நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் உங்க ஃபேமிலி ஆர் ஒர்க் ரிலேட்டடா இருக்கலாம். செகண்ட் ஸ்ட்ரெஸ் என்னோட ட்ரைக்ளிசரைட் லெவல் அதிகமா இருக்குன்னு அதை நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகுறது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கி ஃபர்ஸ்ட் ஓரமா வைங்க, உடம்புல பாதி நோய் சரியாயிரும். இது தவிர அதிகமா உணவுல கார்போஹைட்ரேட் அண்ட் சுகர் எடுத்துக்கிறது, தைராய்டு பிரச்சனை, டயபெட்டிக்கல்ல ஏற்படுற இன்சுலின் எதிர்ப்பு தன்மை, உடல் பருமன், மெனோபாஸ், லிவர் அண்ட் கிட்னி ப்ராப்ளம் இருந்தா கூட ட்ரைக்ளிசரைட் லெவல் அதிகமா இருக்கும். சிலருக்கு ஜெனட்டிக்கா இந்த பிரச்சனை இருக்கும். பிரெக்னன்சி டைம்ல ஹார்மோன்ல ஏற்படுற மாற்றங்கள்னால கூட பிரெக்னன்சி டைம் ட்ரைக்ளிசரைட் லெவல் அதிகமாகும். இதை எப்படி சரி செய்யலாம்னு பார்ப்போமா? நம்பர் 1, நான் காரணங்கள்ல சொன்ன எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க. நம்பர் 2, ஆயுர்வேதால விரேச்சனம், உத்வர்த்தனம் போன்ற ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நம்பர் 3, மார்னிங் அண்ட் ஈவினிங் திரிஃபலா கஷாயம் போட்டு அது கூல் டவுன் ஆன அப்புறமா ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குடிங்க. நம்பர் 4, சாப்பிட்ட அப்புறமா கொள்ளு, எள்ளு, சுக்கு, மிளகு, திப்பலி, ஆளி விதை, மல்லி, கருஞ்சீரகம், பார்லி இவங்களை ரோஸ்ட் பண்ணி பவுடர் செஞ்சு வச்சுட்டு ஆகாரம் சாப்பிட்ட அரை மணி நேரம் அப்புறமா ஒரு ஸ்பூன் இந்த பவுடரை மோர்ல கலந்து குடிங்க. பிரெக்னென்ட் விமன் உங்க டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இதை எடுத்துக்கலாம். 35 இயர்ஸ் மேல இருக்கிறவங்க மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பா உங்க கொலஸ்ட்ரால், தைராய்டு, பிளட் சுகர் லெவல் செக் பண்ணணும். இயர்லி ஒன்ஸ் கம்ப்ளீட் பாடி செக்அப் பண்ண வேண்டியதும் அவசியம். இது போல மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கல்பவருஷ கிளினிக்ல கன்சல்டேஷன், ஆயுர்வேதா மெடிசன், கேரளா பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி ப்ரீ புக் பண்ணுங்க.